அவளது மனதின் அந்தரங்கத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை அடக்கி வைத்தவாறே அவளை சார்ந்தவர்களின் ஆசைகளை அரங்கேற்றுவதற்காகவே ஆயுளை கழிப்பவள்தான் அம்மா. கும்மாளமிட்டு குதித்து ஓடும் அருவியாய் குமரிப் பருவத்தில் இருந்த பெண்மை அமைதியான நதியாய் மாறிப்போகிறது அன்னை என்றான பெண்ணை. அன்பெனும் விலங்கினால் அன்றாடம் பூட்டப்பட்டு அடிமையாய் வாழ்கிறோம் என்பதையே அறியாது அடிபணிந்து வாழ்கிறது அன்னையர் சமூகம். முகபாவத்தை வைத்தே மனதின் சஞ்சலத்தையும் சந்தோஷத்தையும் கண்டுபிடித்து விடும் கருவியாய் அன்னை அவளின் கண்கள். பட்டில் தொட்டிலிட்டு பல வகையான வசதிகள் செய்து பணியாட்கள் பலர் கை வலிக்க ஆட்டியும் கண்ணயராத குழந்தை அசந்து தூங்கி போனது அன்னை அவள் கை அணைப்பிலும் அவள் பாடிய தாலாட்டு பாட்டிலும் மயங்கி. பிள்ளை பசியாறும் வரை தன் தாகத்திற்கான தவிப்பையும் தள்ளி வைக்கிறது தாய்ப்பாலூட்டும் தாயின் மனது. வாந்தி எடுத்து களைத்த போதும் மயக்கத்திலும் கலக்கத்திலும் தன்னை பற்றி எண்ணாது தாய் மனம் கவலைப்படுகிறது வயிற்றில் வளரும் சிசுவின் நலத்தை எண்ணி. மசக்கையிலும் பிரசவ வலியிலும் பட்ட பாடுகள் மறந்து போகாத போதும் மறுபடியும் கருவை சுமக்கிறாள் தாய். பெற்றெடுத்த குழந்தைக்கு மற்றுமொரு துணை வேண்டும் எனும் மன எண்ணத்தில். மகளோ மகனோ மழலையில் உதிர்த்த சொற்களை பெரும் பொக்கிஷம் என மனதில் பாதுகாத்து வைத்து காலங்கள் பல சென்ற பின்னும் நினைவுகளில் காட்சிகளாக்கி நித்தமும் மகிழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது தாயின் மனம். பசி மயக்கம், காதல் மயக்கம், போதை மயக்கம், பேதை மயக்கம், புகழ் மயக்கம், கனவு மயக்கம், இன்னும் எத்தனையோ மயக்கங்கள் இருந்தாலும் தன் நலம் பாராது தன் பிள்ளைகளின் மீது கண்மூடித்தனமான மயக்கம் கொண்டு எதை செய்யவும் தயங்காது தாயவள் கொண்ட பாசத்தின் மயக்கம். பாடத் தெரியாதவளும் பாடகி ஆகிவிடுகிறாள் தாலாட்டு பாட்டு பாடும் தாயாகி போன பின்னே. சக்தியே பெண்தான் என்று இருக்கையில் சக்திக்குள்தான் ஒளிந்திருக்கிறதோ மற்றவர்களின் மாபெரும் சக்தியும். ஒரு நாள் அன்னை அவள் இயலாமல் படுத்தாலும் அப்படியே நின்று விடுகிறதே இல்லத்தின் இயக்கமும். அறியாத குழந்தையின் அழுகையிலும் கூட உள்ளம் உருகி அள்ளி எடுத்து அனைத்து சமாதானம் செய்யவே விரும்புகிறது அன்னையரின் மனது. பிள்ளைகளுக்கிடையே ஏற்படும் மோதலில் பெரிதும் பாதிக்கப்படுவது பெற்றவளின் மனமே. பத்தியங்களில் கவனமெடுத்து உருவம் அறியாது வயிற்றில் வளர்த்த தன் குழந்தை
உயிர் பெற்று உலகை காண்பதற்காக அன்னை பொறுக்கும் வலியும் உகக்கும் கண்ணீரும் அளப்பரியதன்றோ? பெற்றெடுக்கும் பிள்ளைகளுக்காக பல தியாகங்களை செய்யும் தாய் அன்பும் தாய்மையின் சக்தியும் ஒப்பீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தனித்துவம் வாய்ந்தது. ஆயிரம் கண்காணிப்பு கருவிகளில் இருந்து தப்பித்து விடலாம். ஆனால் அன்னை அவளது அன்பான கண்காணிப்பிலிருந்து தப்பித்து விட முடியுமோ? பிரசவ வலியில் பெற்ற மகள் துடிக்க தாள முடியாத வேதனையில் தவிக்கிறாள் தாய். பிரசவத்தின் வலியை கூட பெரிதாய் பொருட்படுத்தாது தாங்கிடும் பெண்மை. பெற்றெடுத்த பிள்ளையை யாரும் ஏசுவதையோ பேசுவதையோ பொறுத்து கொள்ள முடியாமல் பொங்கிடும் தன்மையை கொண்டதுதான் பெற்றவளின் மனது. பத்து மாதம் சுமந்து பிரசவ வலியை பொறுத்து பெற்றெடுத்த பிள்ளையை பார்க்க முடியவில்லை. பாவம், அவள் ஒரு வாடகை தாய். வாடிய மலரைப் போல் வாட்டம் கொண்டிருக்கும் பிள்ளையின் முகம் கண்ட அந்த நொடியே வாடிப்போய் விடுகிறது அன்னையின் மனமும். காலை நேர பதட்டத்தில் காலும் கையும் பரபரக்க வேலைகளின் வேகத்தில் தாயவள் மறந்து போகிறாள் தன் பசிக்கு தேநீர் குடிக்க கூட. தண்ணீருக்காக தொண்டை தவிக்க கண்ணீர் விட்டு கதறுகிறாள் பிள்ளையை காணும் தவிப்போடு பிரசவ வலியில். அவளை மெச்சி விருதுகள் எதுவும் தரப்படாத போதும் எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி ஒவ்வொரு வீட்டிலும் விழுதாய் குடும்பத்தை விடாது தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறாள் தாய் என்னும் பெயரோடு. அம்மா பசிக்கிறது எனும் வார்த்தை கொண்ட மந்திர சக்தி மற்றெதற்கும் இருக்கக்கூடுமோ? இயலாமல் சோர்வுற்று படுத்திருக்கும் தாயவள் இயந்திரமாய் மாறி இயன்றதை சமைக்கும் மனநிலையை மறுநொடியே தந்திடும் மாயசக்தி மகவின் குரலுக்கு உண்டென்பதை மறுப்பவர் யாரும் உண்டோ?